கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இந்த நாளிலும் ஆலய சுத்திகரிப்பு என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பவுனியாக வந்த பின்பு அவர் தேவாலயத்திலே அவர் கடந்து வருகிறார். தேவாலயத்திலே வரும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்துவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வேராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே அவர் வருகிறார். ஆலயத்திலே வரும்பொழுது அங்கே புறா விற்கிறவர்கள், ஆடுகளை விற்கிறவர்கள், குருவிகளை விற்கிறவர்கள், காசுக்காரர் இருக்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டே இருந்தார்களே தவிர ஆலயமானது ஆராதிப்பதற்கு ஏற்ற இடமாய் இல்லாமல் போய்விட்டது. அங்கே விற்பனைகள் நடந்து கொண்டிருந்தது. லாபம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆலயத்தை தங்களுடைய சொந்த லாபத்துக்கு பாத்திரமாய் மாற்றிவிட்டார்களே தவிர தேவனை ஆராதிப்பதற்குரிய ஒரு இடம் என்கிற அந்த சிந்தனை இல்லாமல் ஜனங்களுக்குள் போய்விட்டது. இதை பார்த்தவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு வைராக்கியம் வந்து விட்டது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் வீட்டை நீங்கள் வியாபார வீடாக்காதிருங்கள். இது எல்லா ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு என்று சொல்லி அவர் அங்கே வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை, நாம் ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்தை நாம் எப்படி நாம் வைத்திருக்கிறோம்? நம்முடைய இருதயத்திலே நாம் எப்படி அதை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம்? அது நாம் ஜெபிக்கிற ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை, கண்ணீரை, தேவைகளை வைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு வீடாய் நாம் அதை மாற்றி இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் வியாபார வீடை போல மாற்றி எனக்கு அதனால் என்ன லாபம் கிடைக்கும் என்கிற அந்த சிந்தனையோடு கூட யூதர்களை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஒரு வியாபார வீடை போல தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் மாற்றின பொழுது அவர் அங்கே கோபம் அடைந்து அந்த ஆலயத்தை அவர் அங்கே சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் அதைத்தான் அந்த வசனத்தை நினைவு கூர்ந்துதான் அவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? என்னுடைய வீட்டிலே, என் ஜெப வீட்டிலே என் ஜனங்களை நான் கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். அவர்கள் என் ஜெப வீட்டிலே அவர்கள் செலுத்துகிற பலிகளும் தகனங்களும் என்னுடைய சமூகத்திலே அவைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெப வீடானது ஆண்டவரை துதிக்கிற துதிகளும் பலிகளும் நிறைந்தவைகளா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு ஜெப வீடாய் இருக்கும். அது சகல ஜனங்களுக்கும் ஒரு ஜெப வீடாய் இருக்கும். விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிற ஒரு வீடுதான் ஜெப வீடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, நாம் ஆண்டுடைய ஆலயத்தை நாம் ஜெப வீடாய் நாம் கண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களை அந்த ஜெப வீட்டிலே கொண்டு போய் உங்களை மகிழ பண்ணுகிறாரா? எனவே தான் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயமானது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், நமக்கு சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில அருள வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பதில் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஜெப வீட்டிலே, ஆலயத்திலே நடந்த சம்பவங்களை அங்கே விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் தேவ தரிசனத்திலே
எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசல் நடையிலே அங்கே எசேக்கியேலை கொண்டு விடுகிறார். அங்கே எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. பாருங்கள், ஆலயத்தின் வாசப்படியிலே என்ன வைத்திருக்கிறார்கள்? விக்கிரகத்தின் ஸ்தானத்தை வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதே எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தன. அநேக நேரங்களிலே ஆலயத்தை நாங்கள் டிசைன் செய்கிறோம் என்று சொல்லி பாருங்கள், விக்கிரகங்களுக்கு போன்ற மிருகங்கள், ஊர் பிராணிகள், பறவைகள் இவருடைய சுரூபத்தை நாம் வைத்து விடுகிறோம். நாம் பெயிண்டிங் பண்ணி வைக்கிறோம். நல்லா இருக்குது, அழகா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் அருவருப்பானவைகள், இதை கொண்டு என் ஜனங்கள் ஆலயத்துல வைத்து விட்டார்களே என்று சொல்லி அங்க எசேக்கியேல் மூலமாக அவர் அங்க எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அதே எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்து இருந்தார்கள். பாருங்கள், ஜெப வீட்டிலே ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள், ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டிய ஜனங்கள் அங்கே தம்மூசுக்காக அவர்கள் இருந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியங்களை நினைத்து அவர்கள் பேசிக்கொண்டு அங்கே அழுது கொண்டு இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஆலயத்திலே உட்கார்ந்து ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள். கர்த்தரால் படைக்கப்பட்ட இயற்கையை வணங்குகிறார்கள். படைத்தவரை வணங்காமல், படைத்தவரை நமஸ்கரியாமல், படைத்தவரை ஸ்தோத்திரியாமல் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாகிய சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபம் மூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். பாருங்கள், இங்கே செய்கிற காரியம் என்ன? போதைக்காக அவர்கள் அங்கே திராட்சை செடியினுடைய கிளையை அவர்கள் சுட்டு அதனால் வருகிற அந்த புகையை அவர்கள் முகருகிறதை இங்கு பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, ஆலயத்திலே உட்கார்ந்து ஜனங்கள் நரகலான விக்கிரகங்களை வழிபட்டார்களாம். ஊரும் பிராணிகள், பறவைகள் இவருடைய சுரூபங்களை அங்க வரைந்து வைத்திருந்தார்களாம். தம்மூசுக்காக பெண்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். 4வதாக சூரியனை நமஸ்கரித்தார்கள். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, போதையினால் தங்களை அவர்கள் மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயம் ஜெப வீடா இருக்க வேண்டும். ஆலயம் ஜெப வீடா இல்லாமல் இந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 5 காரியங்களும் இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் அவர் சுத்திகரிப்பார். அவர் கோபத்தோடு அவர் வந்து இறங்குவார் என்று சொன்னால் யாரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு அது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெப வீட்டை ஜெபிக்கிற ஒரு இடமாய், ஆண்டுடைய கிருபைகளை, இரக்கத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு இடமாய் நாம் வைத்திருக்கிறோமா? ஆண்டுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா? எனவே தான் பவுல் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன என்பதற்கு அவர் அங்கே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு இடத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்து ஆலயம் என்று சொன்னார்கள். கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு இடம். இந்த நாளிலும் நாம் கூடி வந்து ஒருமனப்பட்டு ஆராதிப்பதற்கான இடம் ஜெப வீடு. ஆனால் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். நம் ஆலயத்தை நாம் சுத்தகமாக வைத்திருக்கிறோம், அதை நாம் அழகாக பராமரிக்கிறோம். ஆனால் தேவன் தங்குற ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் எசேக்கியேல் 8 சொல்லப்பட்டது போல சூரிய நமஸ்காரம், விக்கிரகாராதனை, அசுத்தங்கள், போதை வஸ்துகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கிறதா?
அப்படி இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கே சுத்திகரிப்போம். ஆலயத்தை இயேசு கிறிஸ்து வந்து சுத்திகரிக்கட்டும் என்று சொன்னால் வேதனை நிறைந்ததாய் மாறி போகும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ தங்குகிற ஆலயமாகி என்னுடைய சரீரத்தை, என்னுடைய இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை சுத்திகரியும், உடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்தவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் உங்களையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.